ராயபுரம் தமிழக வெற்றி கழகத்திற்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது? ஜெயிச்ச ஃபீல் இருக்கு. இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் முன்னாள் அதிமுகவுடைய அமைச்சர் போட்டிடுறாரு, ஒரு ஸ்டார் நட்சத்திர வேட்பாளர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப எந்த அளவுக்கு களம் வந்து உங்களுக்கு இருக்குது, சவாலாக இருக்குது? அது அவர் போன முறை பிஜேபி கூட்டணி வச்சவங்க, அதனால் ஒரே காரணம் வந்து பிஜேபி கூட நான் கூட்டணி வச்சதுனால தான் என் தொகுதி மக்கள் எனக்கு வாக்களிக்கல அப்படின்னு அவரே ஒத்துக்கினார். இந்த முறை நான் மாற்றியா கூட்டணி வச்சுருக்காரு, அதே பிஜேபி கூட தான் கூட்டணி. அவர் தெரிஞ்சே தானே தோக்க போகிறேன்னு தெரிஞ்சு அவர் சொல்கிற வார்த்தை அவருக்கே தான் எதிரொலிக்கும். அதனால் அவரை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம், அவருக்கு இந்த போட்டியில் இடம் இல்லை. தொகுதியில் மக்களுடைய பிரச்சனை, முக்கிய பிரச்சனைகள் என்ன இருக்குது? நீங்கள் என்ன வந்து தொகுதிக்கு வாக்குறுதிகள் கொடுத்து சொல்லிட்டு வரீங்க இதை செயல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி? இங்கே அடித்தட்ட மக்களுக்கு நிறைய குடும்பங்களில் கழிப்பறை வசதி இல்லாமல் இருக்குது, குடிநீர் வசதி இல்லாமல் இருக்குது, குழாய் அமைச்சு கொடுக்காமல் இருக்குது, நிறைய வீட்டுகளில் கூரைகள் இல்லாமல் இருக்குது. அப்புறம் பிள்ளைகளுக்கு அந்த பள்ளி கரெக்டாக இல்லை, அதை பராமரிப்பும் இல்லை. அந்த இடத்துல சிசிடிவி கேமராக்கள் இல்லை, கழிப்பறை வசதிகள் இல்லை. அதுமாரி அடிப்படை வசதிகள் நிறைய இருக்குது. அந்த வசதிகளை தான் நம்ம தளபதி நான் உட்காந்து அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேயே அந்த வேலையை உடனே எடுத்து செஞ்சு நாங்கள் சரி பண்ணுவோம். முக்கிய பிரதான இதாக என்ன இருக்குது இதில் வந்து உடனடியாக செயல்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் தொகுதியில் உடனடியாக செயல்படுத்தணும்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் தான். அங்கே இருக்கிற மக்களுக்கு இந்த போதை கலாச்சாரம் அதை கண்டிப்பாக ஒழிக்கணும். அந்த விஷயத்த கண்டிப்பாக பண்ணுவோம். அதை தாண்டி இங்கே இருக்கிற மக்கள் அனைவர்களுக்கும் எல்லாமே தேவையானது அடிப்படை வசதிகள் தான். அதை தான் அவங்க பிரதானமாக கேட்குறாங்களே கண்டி. பட்டான்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அங்கே எல்லாருமே 30 வருஷம் 40 வருஷம் இருக்காங்க. ஆனால் தலைவர் யாரெல்லாம் நீங்கள் வரி கட்டியிருக்கீங்களோ, யாரெல்லாம் மின் இணைப்பு வச்சுருக்கீங்களோ அவங்களாம் பட்டா தரங்க. அந்த மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நான் நேற்று போய் களத்தில் பார்க்கும்போது மக்கள் சொன்ன விஷயமும் அந்த விஷயந்தான். இப்போ வட சென்னை பகுதிகள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட கட்சிகளுடைய கோட்டை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இருக்குது, ஒரு பிம்பம் இருக்குது. இப்போ வந்து தாவேக எந்த அளவுக்கு அதை உடச்சி செயல்பட்டுட்டு வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லிட்டீங்க. வட சென்னை, தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை. வட சென்னை பகுதியில் இன்னும் ராயபுரம் மாதிரி தொகுதி இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் என் கூட வாங்க, கூப்பிட்டு போகிறேன். எவ்வளோ மக்களுக்கு இன்றைக்கி இப்போது கழிப்பறை வசதியே சென்னை மாநகரில், அதுவும் 50வது வார்டு, 48லேருந்து 53 வார்டு இருக்குது. 6 வார்டு உள்ளாடிங்க இந்த தொகுதி. இந்த தொகுதியில் நான் கூப்பிட்டு போகிறேன். ஒரு கழிப்பறை வசதி கூட இல்லாத சென்னை மாநகரில் முக்கியமான தொகுதி, ஸ்டார் வேல்யூ உள்ள தொகுதின்றாங்க. ஏன் அந்த வசதி கூட செய்து கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்னும் போது இதுவே 1000 கேள்வி. அப்புறம் 5 முறை நான் ஆண்டேன், திமுக ஆண்டுது, அதெல்லாம் எதுக்கு? இந்த தொகுதி தமிழ்நாட்டில் சென்னையில் முக்கியமான தொகுதி தானே, ஏன் இதெல்லாம் பண்ணாமல் இருக்காங்க? பெறக்கூடிய பிரகாசம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நண்பா, போகிற இடத்துலலாம் மக்கள் தளபதி விஜயண்ணா வந்தால் எப்படி வரவேற்பாங்களோ அந்த வரவேற்பு எனக்கு இருக்குது. நீங்களே வரும்போது பார்த்துருப்பீங்க. சாதாரண தளபதி கை காமிச்ச ஒரு வேட்பாளர் தான் நான். ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து வந்தேன். உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. என்னை எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் பார்க்குறீங்கன்றது உங்களுக்கும் தெரியும். ஆனால் இப்படியாப்பட்ட தாமு வரும்போது இவ்வளோ பெரிய வரவேற்பு, அதெல்லாம் நம்ம தலைவர் கை காமிச்ச ஒரே காரணம் தான். என்னை அவங்க தளபதியாக பார்க்குறாங்க, உங்களை ஒருத்தராக பார்க்குறாங்க, விஜயாக பார்க்குறாங்க. அதுதான் தளபதி சொன்னதான். இந்த முகத்துக்கெல்லாம் கிடையாது. ஒன்லி ஒன் எங்கள் தளபதி விஜய் நம்ம முகம் தான். அது மட்டும்தான் பிராண்டு.